அடுத்து 7ஆம் இடத்துல சுக்கிரன். 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, சுக்கிரனே 7ஆம் இடம்ங்கிறது திருமணஸ்தானம், உடலுறவு ஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு காதல் திருமண விஷயத்துக்கு ஒண்ணுமே நல்ல விஷயம் தான். நீங்க 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தா காதல் வருங்கிற மாதிரி 7ஆம் இடத்துல சுக்கிரன் பார்த்து நிறைய பேருக்கு ஜாதகத்துல வந்து காதல் திருமணமா சுக்கிர திசை நடக்கிறப்ப அப்புறம் கண்டிப்பா காதல் திருமணமா அமையக்கூடிய அமைப்பு இருக்கு. அது சனி செவ்வாய் பாதிப்பு எப்படி இருக்கிறதுனால அது கலப்பு திருமணமா இல்லையாங்கிறது பார்த்து துல்லியமா சொல்லலாம். ஸோ காதல் விஷயத்துல திருமண விஷயத்துல நல்லா கொடுக்குதுங்க. அதே சமயத்துல இது மாதிரி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த 8ஆம் அந்த சுக்கிரனே பார்த்தீங்கன்னா அந்த கிரகத்துக்கு அந்த லக்னத்துக்கு அட்டமாதிபதியாக ஒரு மாதிரி 6ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டு அதிபதி கொஞ்சம் சிக்கல் பிடிச்ச ஒரு அப்படி இப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பாவத்தின் அடிப்படையான ஒரு சுக்கிரனா வந்து 7ஆம் வீட்டுக்கு சம்மதப்படும் பொழுது வெளியில சொல்ல முடியாத ஒரு உறவாக இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கு. ஏன்னா 7ஆம் பாவமே உறவு தான். பங்குதாரர்கள், நண்பர்கள், மனைவியா இருந்தா கணவர், கணவன் தான். 7ஆம் பாவனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏத்தாப்புல இருக்கக்கூடிய உங்களுடைய நீங்க உறவு கொள்ளக்கூடியவர் தான். ஸோ அதுலேயே ஒரு சுக்கிரன் இருக்கிறான்னா ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். அப்புறம் வேலை செய்கிற இடத்துலயே கொஞ்சம் உங்களுக்கு போய் காதல் வயப்படுறது அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடியது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்மவே ஜாதகரை சுக்கிரன் பார்க்கறதுனால அவரும் கொஞ்சம் லக்னத்தில் சுக்கிரன் இருந்தால் எப்படி ஒரு பலன் கொடுக்குமோ அதே மாதிரி பளிச்சுன்னு இருக்கிறது, கொஞ்சம் நேர்த்தியான எண்ணங்களை விடுவது, அன்புக்காக என்ன வேணா செய்யறது, சக்திக்கு மேல செலவு, காதலிக்கு அதிகமா செலவு பண்றது, இது எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து 7ஆம் இடத்துக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு.